நீங்க தயவு செய்து தேர்தல் ஆணையத்துக்கு வாங்க. நீங்க சொல்றத சத்திய பிரமாண வாக்குமூலமா எழுதி ஒரு கையெழுத்து போட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா முறைப்படியான விசாரணை அப்பதான் கமெண்ட்ஸ் ஆகும். இது சாதாரணமா சட்ட அறிவு இருக்கிறவங்களுக்கு உள்ள எளிய நடைமுறைங்க. வித்தவுட் அஃபிடவிட் யூ கேன் சார். நீங்க அதாவது கடமையும் உரிமையும் இல்ல சொல்லி முடிச்சிடறேன். கடமையும் உரிமையும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். ஒரு நாணயத்துடைய இரண்டு பக்கம். நீங்க உரிமை கேட்கறீங்கன்னா உங்க கடமையை செய்யணும். கடமையை செய்யாதவங்க கடமையை தட்டி கழிச்சுட்டு உரிமையை கேட்க முடியாது. அதனால if there is a right அப்படின்னா there is a duty, there is a liability. அதனால உங்களுடைய கடமையை செய்யுங்க. நான் என்ன சொல்றேன், அப்ப என்ன தேர்தல் கமிஷன் சொல்லுது, வானத்தை வில்லா வளைக்க சொல்லுதா, மலர் கைலா திரிக்க சொல்லுதா? அல்ல அல்ல. என்ன சொல்றாங்க சார், நீங்க சொல்ற பொது வழியில சொல்றத அப்படியே ஒரு அபிடவிட்டா கொடுங்க, உடனடியா விசாரணை செய்யறோம் அப்படிங்கிறாங்க. ஏன் பயப்படுறீங்க? மடியில கனம் இல்லைன்னா வழிகளை பயமில்ல இல்ல. அபிடவிட்டுக்கிறது என்ன? அது என்ன அவ்வளவு கஷ்டமான வேலையா? கபில் சிபல்ட்ட கேளுங்க சார், அசோக் சிங் கிட்ட சொல்லுங்க சார், உங்களுடைய மூத்த வழக்கறிஞர் பெருமக்கள் தாசில்தார் சொல்லுங்க சார், சிதம்பரம் சொல்லுங்க சார். இவங்க ஆலோசனை பெற்று வந்து நீங்க ஒரு அபிடவிட் தாக்கல் பண்ணுங்க. கமிஷன் நீங்க நடவடிக்கை எடுங்கன்னு